ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபாலா அண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு புதிய வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா நாகர்கோவில் அடுத்து என்ஜிஓ காலனி, அதாவது நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு கரெக்டாக ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான வீடை தான் பார்க்குறோம். அதாவது என்ஜிஓ காலனின்னா எல்லாருக்குமே தெரியும். என்ஜிஓ காலனியுடைய அருகாமையில் தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு இருக்குதுங்க. அதாவது இந்த வீட்டோட பரப்பளவு பார்த்திங்கன்னா நமக்கு மட்டும் 5 சென்ட் இருக்குங்க. 5 சென்டில் தான் இந்த வீடை நமக்கு கிழக்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க. நிறைய பேரோட லட்சியம் கனவு அப்படிங்கிறது வீடு வாங்கணும் அப்படின்னு தான். வீடு வாங்கினாலும் நல்ல வீடாக பார்த்து வாங்கணும் அப்படின்னு நல்ல ஒரு கனவும் லட்சியம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணியிருக்கோம். பார்க்குறீங்க, இந்த வீட்டோட ஃப்ரண்ட் கதவு, ஜன்னல், டோர் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு சுத்தமான தேக்கு மரத்தில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஹாலை தான் பார்க்குறீங்க. ஹாலும் பார்த்திங்கன்னா நல்ல லெங்க்த்தாக பெரிய சைஸாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஒரு ஃபால் சீலிங்கும் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ஹால் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு சோபா எல்லாமே போட்டு தான் வச்சுருக்காங்க. சோபா எல்லாம் போட்டதுக்கு பிறகு நமக்கு தாராளமாக இந்த ஹாலில் சுற்றி வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இட வசதி கொடுத்துருக்காங்க. அதே போல் வால் யூனிட்டு பார்க்குறீங்க, டிவி வைக்கிறதுக்கான நல்ல ஒரு வால் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்ன பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஹால்லே பார்த்திங்கன்னா ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. பார்க்குறீங்க, இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஹாலில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை ரூமை தான் கொடுத்துருங்க. அதாவது இது பூஜை ரூமை தனியாக கொடுத்துருக்காங்க. எங்கள் ஹாலில் இருந்து பார்த்தா தெரியாத அளவுக்கு அது பூஜை ரூமை தனியாக தான் நமக்கு இதை கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை தான் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூமும் பார்த்திங்கன்னா நல்ல லெங்க்த்தாக பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வீட்டுக்கு மொத்தம் நமக்கு 4 பெட்ரூம் இருக்குது. 4 பெட்ரூமே பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் பெட்ரூமும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு மாடலாக கொடுத்துருப்பாங்க. எல்லா பெட்ரூமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக ஒரு மாடலாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் நமக்கு கபோர்டு ஒர்க்கு எல்லாமே இருக்குதுங்க. அதாவது கபோர்டு ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. அதே போல் நமக்கு அட்டாச் பாத்ரூம் வசதியும் இருக்குது. பார்க்குறீங்க, இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ், சுவரில் ஃபுல்லாகவே டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே போல் இதில் இருக்க கோப்பைகள் எல்லாமே விலை உயர்ந்த இதை தான் கொடுத்துருக்காங்க. அதுபோல் இப்போ கிச்சனை தான் பார்க்குறீங்க. கிச்சனோடு சேர்ந்த நமக்கு டைனிங் ஹாலும் இருக்குது. அந்த அளவுக்கு இதில் இட வசதி கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்திங்கன்னா நமக்கு தாராளமாக இட வசதி இருக்குது. இதில் நீங்கள் டைனிங் டேபிள் போட்டுக்கலாம். போட்டாலுமே இதில் நமக்கு கிச்சனில் நல்ல பரிமாறாத மாதிரி சூப்பராக இட வசதி கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு கிச்சனில் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க்கு, அதே போல் நமக்கு டைல்ஸ் காரியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு சிமினியும் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, கிச்சனில் சிமினி எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்காக தான் இந்த வீட்டில் அவங்க சிமினியும் வச்சுருக்காங்க. அதே போல் வீட்டோட பேக்லேயும் நமக்கு பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இட வசதி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வீடை நமக்கு 4 பக்கமும் சுற்றி வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பாதை வசதியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரை தான் பார்க்குறீங்க. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக ஒரு மாடலாக ஒரு வால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ட்ரன்ஸ் பார்க்குறீங்க, லிவிங் ரூமை தான் பார்க்குறீங்க. இந்த லிவிங் ரூமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாடலாக ரொம்ப கிராண்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஹாலில் இருந்துட்டு பார்த்திங்கனாலே போதும், நமக்கு இருக்கக்கூடிய 3 பெட்ரூமும் இந்த ஹாலில் இருந்தே பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வசதியாக அமைஞ்சிருக்குது. பார்க்குறீங்க, இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை தான் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூமும் நல்ல லெங்க்த்தாக பெரிய சைஸாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் கபோர்டு இருக்குது. அதே போல் நமக்கு அட்டாச் பாத்ரூம் வசதி, இப்படி டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டோட்டலாக ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. சுவரில் பாத்ரூம் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது 3வது பெட்ரூமை தான் பார்க்குறீங்க. இந்த பெட்ரூமுக்கு நமக்கு நல்ல ஒரு வால் சீலிங், ஜன்னல் வசதி, கபோர்டு ஒர்க்கு, அதே போல் அட்டாச் பாத்ரூம், இப்படி எல்லா வசதியும் நிறைந்த ஒரு அழகான வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் பெரும்பாலும் கேட்குறது என்னென்னா, எனக்கு 4 பெட்ரூம் வீடு வேணும் அப்படின்னு கேட்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த வீட்டோட பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் 5 சென்ட் இருங்க. 5 சென்ட்டில் ரொம்ப சூப்பராக அமைந்த ஒரு வீட்டை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணியிருக்கோம். அதாவது 4 பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டுக்கு. 4 பெட்ரூம் இருக்குது. அதே போல் லிவிங் ரூம் 2 இருக்குது. நல்ல தாராளமாக நீங்கள் இந்த வீட்டில்
பரிமாறக்கூடிய அளவுக்கு எல்லாமே ரொம்ப வசதியாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு வீட்டோட ஃப்ரண்டில் கார் பார்க்கிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கார் விடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வசதியாக அமைந்திருக்கு. அதே போல் நமக்கு ஃப்ரண்டில் உள்ள சிட் அவுட்டையும் பார்த்திங்கன்னா அதுலேயும் நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. அதே போல் இது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு ஃப்ளாட்டில் தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க்லேயே வீடு லோன் போட்டு வாங்கிக்கணுன்னா கூட நீங்கள் இந்த வீடை தாராளமாக வாங்கலாம். அப்படி ஒரு வசதியாக அமைந்த ஒரு சூப்பரான ஒரு வீடுங்க. அதாவது டிடிசிபி அப்ரூவ்டு ஃப்ளாட்டில் தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க்லேயே தாராளமாக நீங்கள் லோன் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அப்ரூவல் ஹவுஸை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணியிருக்கோம். அதே போல் வீட்டோட ஃப்ரண்ட்லலாம் தாராளமான இடம் கொடுத்துருக்காங்க. அதாவது வீட்டில் குழந்தைகள் இருந்ததுன்னா வீட்டிலே நம்ம ஒரு சின்ன சைக்கிளை கொடுத்தா வீட்டுக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சுட்டு வரக்கூடிய அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ரண்டில் நிறைய இடம் விட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,35,00,000 தான் கேட்குறாங்க. நல்ல ஒர்த்தான ஒரு சூப்பரான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணியிருக்கோம். இப்படிப்பட்ட அழகான வீடு உங்களில் யாருக்காவது தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துகிட்ருக்கோம். இதே போல் உங்களுடைய வீடாக இருந்தாலும் லேண்டாக இருந்தாலும் சேலாகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷஃபா லேண்ட் ப்ரொமோட்டர்ஸுக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு நல்ல முறைக்கு சேல் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.